ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மானாமதுரை வந்தேன். மானாமதுரையில் திருவிழா எப்படி மதுரையில் நடக்குதோ அதே போல் மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்கிறது, அழகர் ஆற்றுல இறங்குறது, எல்லா ஃபங்க்ஷனும் இங்கேயும் பண்ணுவாங்க. இங்கே வந்து பிரபலமான கோயில்னா ஆனந்தவல்லியம்மன் கோயில் இருக்குது. இந்த ஆனந்தவல்லியம்மனை வந்து மதுரை மீனாட்சி மாதிரி பாவிச்சு, மீனாட்சியை போல் இங்கே வந்து அம்மனுக்கு வந்து எல்லாமே பண்ணுவாங்க. கல்யாணம் எல்லாம் பண்ணி அங்கே எப்படி தேர் பூ பல்லக்கு எல்லாமே நடத்துகிறாங்களோ அதே போல் இந்த ஊர்லேயும் இந்த ஆனந்தவல்லி அம்மனுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. கல்யாணம் எல்லாமே முடிச்சுட்டு அழகர் ஆற்றுல இறங்குற ஃபங்க்ஷனை வந்து இன்றைக்கி காலையில் எப்படி மதுரையில் நடந்ததோ அதே போல் இங்கேயும் அழகர் ஆற்றுல இறங்குனார். அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருந்தோம். முதல் நாள் ராத்திரி நான் வந்திருந்தோம். சாயங்காலம் வந்த அப்போது வந்து எடுத்த வீடியோ தான் இது. அங்கே ஃபுல்லாக ராட்டினம், ஆற்றுக்குள்ளே தான் இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக ராட்டினம், மற்ற பொழுதுபோக்குக்கான எல்லா இதுவுமே கொண்டு வந்திருந்தாங்க. எத்தனை வெரைட்டியாக இருக்குதுன்றதுக்கு இந்த இடத்துக்கு வந்து தான் நானே பார்க்குறேன். எனக்கே ஒரு பிரமிப்பாக இருந்தது. விதவிதமான ராட்டினம், பெரிய ராட்டினம், ராட்சச ராட்டினம், அப்புறம் குழந்தைங்களுக்கு சுற்றி வர அந்த கப்பன் சாசர் மாதிரியான இது எல்லாமே இருந்தது. அப்புறம் ட்ராகனு மேலே போய் அப்படியே சுற்றி வர்றது, அப்புறம் வந்து தலைகீழாக ஒரு 3/4 பங்கு வந்து சுற்றி வர அந்த ட்ராகன் ராட்டினம் இது எல்லாமே இருந்தது. அப்புறம் வந்து நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஸ்டால்ஸு, அப்புறம் வந்து நிறைய வந்து இந்த கன் ஷூட் பண்ணுறது, பலூன் இது பண்ணுற கேம்ஸ் எல்லாம் இருந்தது. எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போனேன்னா அவள் வாயடிச்சு போயிட்டா. அப்புறம் கடைசியாக வந்து கையில் வந்து இந்த மெகந்தி மாதிரி வைப்பாங்கள்ல, ஒரு அச்சு வச்சு இது பண்ணுவாங்கள்ல, அதை வச்சோம். நான் வச்சோடனே என் பொண்ணும் பாப்பாவும் எனக்கும் வச்சு விடுங்கன்னு சொல்லி ஆசையாக கேட்டால், சரி அவளுக்கு வச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.